ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம செய்யக்கூடியது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நம்ம 2வது வெர்ஷனும் ரெடி ஆயிட்டு இருக்கு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன மாதிரியே மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நாட்கள் மிக அருகில் இந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள வந்தவங்க நேரடி இணைப்புல 12 நபர்கள் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகி நம்ம பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோ வெர்சன் 2.0க்குள்ள என்டர் ஆகணும்னு இருந்தத எல்லாத்தோட வேண்டுகோளுக்கு இடங்க சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியரா இருந்தாலும் நம்மளோட இலக்கை எட்டலாம் அப்படிங்கறது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அதை பயன்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்க மட்டும் நாம மட்டும் கம்ப்ளீட் பண்ணா வேலையாகாது. நம்ம நேரடி இணைப்புல வந்தவங்க அத்தனை பேரையும் இதனோட முக்கியத்துவத்தை சொல்லி புரிய வச்சு அவங்களும் உணர்ந்து செயல்படணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா கிரிப்டோ அப்படிங்கிறது வருங்கால உலகம் ஃபுல்லாவே கிரிப்டோல தான் இயங்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் என்னன்னா பேப்பர்ல எங்கேயாவது கிரிப்டோ ரிலேட்டடா வராதா, நியூஸ்ல கிரிப்டோ ரிலேட்டடா டிஜிட்டல் கரன்சி ரிலேட்டடா வராதான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி தேடி படிக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டோம். அவ்வளவுதான். அதை இப்ப நம்ம நேரடியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டே பண்ண போறோம். இது வரைக்கும் மத்தவங்க சொல்லி கேட்டிருப்போம். இப்ப நம்மளே களத்துல இறங்கி செய்ய போறோம். ஒரு சிலருக்கு பல அனுபவங்கள் இருக்கலாம். அந்த அனுபவங்கள் உங்களோட டீமுக்கு உதவணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட வெப்சைட் டெக்னிக்கல் செஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோக்குள்ள போய்க்கலாம். பாபு சார் சார் லைன்ல இருக்கீங்களாங்க சார்? எஸ் மேடம், எஸ் மேடம். உங்களோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், கிளியரா கேக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாபு சார் ரெடியா காத்துட்டு இருக்காரு. நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட டெக்னிக்கல் செஷன் வெப்சைட்ல எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. நீங்களும் அட்டன் பண்ணுங்க. உங்களோட டவுன்லைனுக்கு உங்களோட டீமுக்கு அதை கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா எந்த டவுட்டும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு இந்த இடத்துல சொல்லிட்டு நான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல இந்த அழகான நேரத்துல நம்மளோட டெக்னிக்கல் செஷனை ஸ்டார்ட் பண்ண நான் பாபு சாரை வெல்கம் பண்றேன். பாபு சார் வெல்கம் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். எக்ஸலென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எவ்ரி சாட்டர்டே வந்து இந்த டெக்னிக்கல் செக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஓவரால் நம்ம டேஷ்போர்டை வந்து பார்த்துருவோம். மெயினா வந்து நமக்கு வந்து வெர்ஷன் 2 கம்மிங் 15th ஆகஸ்ட் வந்து நமக்கு வந்து லான்ச் ஆகுறதுனால ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து மோர் தென் டைமிங் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமா இந்த செக்ஷனை நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில் வந்து நீங்க எடுக்கலாம். டூப்ளிகேட் வந்து உங்களால பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு ஸோ இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு சில பேர் வந்து ரீபர்த் வந்து எடுக்க தெரியல, லாகின் பண்ண தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நான் ஓவரால் வந்து நான் வந்து சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு லைவா. ஸோ என்னுடைய த்ரோட் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ சாரி, இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்லை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து நேரம் நம்ம போயிடுவோம். உங்க பீப்புள் யாராவது இன்னும் ஜூம்குள்ள வரல அப்படின்னா இமிடியேட்டா அவங்களுக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த செக்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க எல்லாருக்கும். தேங்க்யூ. ஸோ நான் வந்து ஷேர் பண்றேன். என்னோட வீடியோ தான் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது ஷேர் ஆகுதுங்களா? ஜிகே சுவாமி சார் யாராவது? எஸ் சார், எஸ் சார். ஷேர் ஆகுதா? எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே, நம்முடைய வெப்சைட் வந்து டைரக்டா நீங்க வந்து குரோம்ல போயிட்டு நீங்க வந்து www.speedcash.co.in. ஸோ இதை நீங்க வந்து டைப் பண்ணிட்டு நீங்க டைரக்டா நம்மளுடைய பேஜுக்கு வந்து நம்ம போயிடலாம். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைரக்டா நம்ம வந்து இதுல போக முடியும். ஏன்னா என்னுடைய லாகின்ல வந்து ஆல்ரெடி யூசர் நேம் வந்தது. ஸோ உங்களுக்கு வெப்சைட்ல வந்து வெப்சைட்னா இந்த வெப்சைட் பேஜ் வந்துடும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதுல வந்து பார்க்க முடியும்.
ஸோ கடைசியா வந்துட்டு இந்த ஸ்பீட் கேஷ், இது வந்து ஒரு ஹெல்பிங் கான்செப்ட், டொனேஷன், உதவி கொடுத்து உதவி வந்து நம்ம வந்து பெறப்போம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டை ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வாட்ஸ்அப் லிங்க்னு இருக்கீங்க, அதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே ஒரு ஃபோன் வந்துருச்சு, ஒரு நிமிஷம். இந்த வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் டெலகிராம் லிங்க் நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து டெலகிராம் சேனலுக்கு நீங்க வந்து போயிடுவீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த இதுல வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனாலுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க வரும். என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஒரு ஃபோன் வந்தது, 2 முறை வந்துருச்சு. கேக்குதுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். கேக்குது. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கும் நீங்க வந்து டச் பண்ணும்போது நீங்க டைரக்டா நீங்க வாட்ஸ்அப் லிங்க்கு நீங்க வந்து டைரக்டா போயிடலாம். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து சைன் இன் பண்ணிட்டு உங்க நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க. ஓகே, உங்க ஸ்பான்சர் மூலமா நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க சாரி 1 minute. ஓகே, ஸோ நம்முடைய வெப்சைட் பேஜ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். பாருங்க, நான் வந்துட்டு 5th month வந்து 7ஆம் தேதி அந்த டேட்ல வந்து நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம 4ஆம் தேதியே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதனால 7ஆம் தேதி நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அடுத்து வந்துட்டு சென்டெல் ரிசீவல் ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல சென்டெல்ப் வந்து நாம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யறது, ரிசீவ் ஹெல்ப் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம உதவி பெறுறது. ஸோ நம்ம எல்லா டேட்டாவும் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பிளான் பிரசன்டேஷன்ல என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அந்த இன்கம் வந்து கிடைக்குமோ அந்த இன்கம்ல இருந்து அந்த ப்ராஃபிட் தனியா யாருக்கு நீங்க டொனேட் பண்ணவோ அந்த டொனேட் தனியா எல்லா டீட்டெயில்ஸும் இதுல டேட்டாஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ப்ராஃபிட் ஹெல்ப்ல வந்து பாருங்க, எனக்கு வந்து 1,49,000 இது வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்பான்சர் ஹெல்ப்ல வந்துட்டு 89,000 89,500 ரூபாய் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்டா 8 ரீபர்த் வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன், நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதேதான் நீங்களும் அடுத்து வந்து நீங்க ரெடியா இருக்கீங்க. நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதுக்கு உண்டான இமிடியட்டா இன்கம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு 100% இல்ல 200% இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. சோ பாருங்க, டேஷ்போர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேஷ்போர்ட் நம்ம வந்து டச் பண்ணும்போது இதுதான் இந்த டேஷ்போர்டு வரும். இந்த டேஷ்போர்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து டச் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து நியூ கோடிங் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இப்போ பிஃபோரா வந்துட்டு இங்க உங்களுடைய பின் வந்து நீங்க வந்து வாங்கணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணும்போது நீங்க அதுக்கு முன்னாடி உங்க ஸ்பான்சர் யார் உங்களை வந்து இன்வைட் பண்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க வந்து பின் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க கிட்ட பின் வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிக்கலாம், பை பண்ணிக்கலாம். 20 rupees வந்து ஒரு பின்னு. உங்களுடைய யூசர் ஐடி ஆல்ரெடி இதுலயே வந்துடும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க யாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தர போறீங்களோ அவங்களுடைய ஃபுல் நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்து பாருங்க, பாபு என் இதுல வந்து நான் போறேன். இதுல மொபைல் நம்பர் 9629152178. நெக்ஸ்ட் வந்து இதே நம்பர்ல ஜிபே இருந்ததுன்னா 9629152178 சேம். இப்போ போன்பே வேற நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து போன்பே வேற நம்பர் கொடுக்கலாம், 9952390378. பேடிஎம் இருந்தா பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் இருந்தா வாட்ஸ்அப் நம்பர். நீங்க இந்த இடத்துல உங்க போன் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாம் ரொம்ப கவனமா நீங்க வந்து டைப் பண்ணணும். ஸோ இதை பார்த்துதான் உங்க பீப்புள் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரும். இது மூலயமா தான் நமக்கு வந்து இன்கம் வந்து வரும், அந்த பணம் வந்து நமக்கு வந்து சேரும். டொனேஷன், யுவர் பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1 2 3 4 போடுறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நமக்கு நியூ கோடிங் வந்து
ரிஜிஸ்டர் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நான் ரிஜிஸ்டர் பண்றேன். ஓகே, இந்த நம்பர் வந்து நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு எனக்கு காமிக்குது. அப்போ ஒரு நம்பர் ஒருத்தர் மத்த ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த யாருக்கு நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்ற பேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதை பார்த்து நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். 1 minute. ஸோ அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்துட்டு யாருக்கு நீங்க சென்ட் பண்ணணுமோ டொனேட் பண்ணிட்டு அவர்கிட்ட நீங்க அப்ரூவ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அடுத்து உங்க யாருக்கு நீங்க கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணிடலாம். 1 minute. ஸோ இதுல நீங்க இமிடியேட்டா ஜீனியாலஜில போயிட்டு யார் ஐடி நீங்க வந்து பண்ணிட்டீங்களோ லாஸ்டா உங்களுக்கு வந்து காமிக்கும் ஷோ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு, ஷோ டீடைல்ஸ் பாருங்க. ஓகே, ஒரு இது வந்துட்டு எனக்கு ஷோ டொனேட். ஓகே, இந்த மாதிரி பேஜ் வந்து காமிக்கும். ஸோ இந்த பேஜ்ல டொனேட் யாருக்கு காமிக்குதோ இங்க பாருங்க, சங்கீதா அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து 1000 rupees அனுப்பணும். ஸோ அவங்களுக்கு நம்ம கால் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், நான் 1000 rupees உங்களுக்கு சென்ட் பண்றேன், நீங்க வந்துட்டு எனக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்ரூவ் கொடுத்த உடனே இது இந்த பேஜ் வந்து மறைஞ்சிடும், ஆக்டிவ் ஆயிடும். ஸோ அடுத்து உங்க இதுல நீங்க ஷோ சர்டிபிகேட் நீங்க கொடுத்து இது பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். நீங்க டைரக்டா நீங்க வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ அது காப்பி லிங்க் வரும், அதுக்கு முன்னாடி நான் வந்து எடுத்துட்டாங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெல்ப் ஹேண்ட், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்தது ஹெல்ப் ஹேண்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க யாருக்கெல்லாம் சென்ட் பண்றீங்க ரிசீவ் பண்றீங்கன்ற எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எந்த டைம்ல எந்த டேட்ல உங்களுக்கு அப்ரூவ் கிடைச்சிருக்குன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அடுத்து ரிசீவல். ரிசீவல்ல எனக்கு யாரெல்லாம் வந்து பணம் வந்து அனுப்பியிருக்காங்க பாருங்க. ஒரு நபர்கிட்ட இருந்து ஒன்னு 750 வரும், இல்லைன்னா 500 வரும், இல்லைன்னா 250 rupees வரும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மூலயமா தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட்டும் அந்த டொனேட்டர் யாருக்கெல்லாம் இந்த டொனேஷன் மணி போனமோ அது எல்லாருக்குமே போய் சேர்ந்து. எனக்கு பாருங்க கடைசியா எனக்கு எத்தனை பேர் அனுப்பியிருக்காங்க, எனக்கு 4th level 3rd level எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. வித் ஸ்பான்சர் இன்கமோட சேர்த்து இது வந்து காமிக்குது பாருங்க. 2,59,500 ரூபாய் வரைக்கும் நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எவ்வளவு பே பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லி 1000 rupees நான் பே பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஒரு 41 ஐடி வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து என்னுடைய ஃபேமிலியில என்னோட மதருக்கும் என்னோட சன்னுக்கும் கொடுத்துருந்தேன். இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலி ஐடின்னு போட்டுட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. என்னோட மதர் ஐடிக்கும் நான் வந்துட்டு பிரிச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட சன் ஐடிக்கும் நான் பிரிச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னால வந்து 100 பேரை கொடுக்க முடியும் அப்படின்னா என்னுடைய உழைப்பு அது. ஸோ அப்போ வந்து ஃபேமிலி ஐடிக்கு நம்ம போடுறது தப்பு கிடையாது, பட் அந்த ஐடிக்கும் ஒர்க் பண்ணணும், அதுதான் கரெக்டா வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஐடின்னு போட்டுட்டு அந்த இதுக்கு அவங்க வந்து 2 பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டூப்ளிகேட் ஆகாம அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அவங்களுடைய ஒர்க்கை. ஸோ இது வந்து நமக்கு டூப்ளிகேட் ஆகும். இது எல்லாமே வந்து க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம். அப்போ ஒவ்வொன்றும் வந்து டூப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம இன்கம் வந்து எல்லாருக்குமே கரெக்டா டூப்ளிகேட் ஆயிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் கரெக்டா அந்த ட்ரீ வந்து வேல்யூவா வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ ரிசீவல் பைபாஸ் ஹெல்ப். ஸோ பைபாஸ் ஹெல்ப் என்னன்றதுதான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஒரு 24 hours வரைக்குமே ஒரு நபர் கொடுக்கல அப்படின்னா அந்த ஸ்பான்சருக்கு அந்த பைபாஸ் மூலயமா போயிட்டு ஸ்பான்சர் மூலயமா அங்கிருந்து யாருக்கு டொனேட் பண்ணணுமோ அதை டொனேட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த வர வேண்டிய அந்த ப்ராஃபிட் வந்து ஸ்பான்சர் தான் எடுத்துப்பாரு. அந்த ஸ்பான்சர் வந்து ஒர்க் பண்றதுனால அவருக்கு அந்த ப்ராஃபிட் வந்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டைமிங் கொடுக்காம நம்ம ஈஸியா நம்ம வந்து சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணிடலாம். பைபாஸ் ஹெல்ப்ல சென்ட் ரிசீவ் வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம இந்த பைபாஸ் அப்படின்னு வந்தாவே இங்கதான் நம்ம சென்ட் ரிசீவ் போய் நம்ம போய் பார்க்கணும். இதுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படி அந்த நபருக்கு யார் அந்த நபர் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து எல்லாமே ஷோ ஆயிடும். ஓகே, யூசர் ப்ரொஃபைல். ஸோ உங்க ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ணிடலாம். ஸோ நீங்க கரெக்டா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருக்கீங்களா,
அப்படின்றத நீங்க செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எடிட் ப்ரொஃபைல். ஒன்றும் இல்லை, நீங்க எதுவும் ப்ரொஃபைல் எடிட் பண்ற மாதிரி இருக்காது. உங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செட் டைம் அவைலபிள் அண்ட் செட் லாங்குவேஜ். அது வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லயே உங்களுக்கு எல்லாமே வந்து ஓகே. ஜீனியாலஜி உங்களுடைய மை டைரக்ட் அப்படின்றத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரீபர்த், அதாவது இந்த பிபிஏ ஸ்பீட்காஸ்டினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னா இதுல கொடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரீபர்த் அப்படின்ற 8 ஐடி தான். ஸோ இந்த ஐடி தான் உங்க மிகப்பெரிய ஃபியூச்சரையும் உங்களுடைய சொத்தை வந்து உருவாக்க போகுது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு 30 வருஷம் 40 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு வீடு, ஏதாவது ஒரு லேண்ட், அந்த மாதிரி வந்து மினிமம் சொத்து, அதுவும் கடனா தான் அதை வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1000 rupees கொடுத்து இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து சொத்தா கிரியேட் ஆயிட்டு இருக்கும். 8 ரீபர்த் உங்களுக்கு, ஒவ்வொரு ஐடியும் உங்களுக்கு 8 ரீபர்த்தா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது. இது எல்லாமே வந்து உங்களுடைய சொத்து, அழிக்க முடியாத சொத்து. இதை நீங்க யார் கரெக்டா இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து உண்மையிலேயே இந்த லைஃப் வந்து உண்மையிலேயே புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்டினுடைய விஷயம் இது வரைக்கும் வரலாறே கிடையாது. இந்த ரீபர்த் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்லயும் நான் வந்து இந்த மாதிரி பணம் வந்து நான் வந்து வாங்கல. அந்த 8 ரீபர்த்னுடைய இதுவும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. அந்த இன்கம் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ 2வது லெவல் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து கேட்டதெல்லாம் இன்னைக்கு பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல வந்து நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ பொறுமை மட்டும் இருந்தா போதும். பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல நிறைய பேர் வராங்க, 1000 rupees கொடுக்குறாங்க, அந்த 2000க்கும் 3000க்கும் ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பெரிய ஃபியூச்சரை தான் நம்ம பார்க்கணும், லைஃப் செட்டில்ட பார்க்கணும். ஸோ விவசாயம் மாதிரி நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் வந்து விதைச்சிட்டு உடனே வந்து நோண்டி பார்க்க கூடாது, மறுநாளே முளைச்சிச்சான்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா ₹1 வந்து நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சிக்கு உண்டான விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட். சோ இதே இடத்துல ஜீனியாலஜில மை ஆக்டிவ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை நபர்கள் கொடுத்துருக்கீங்களோ அது டைரக்ட் லைன்ல அப்படியே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவங்க டீடைல்ஸ் எல்லாமே நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ரீபர்த்தும் உங்களுக்கு மை டைரக்ட்ல நீங்க போய் பார்க்கும்போது அதுதான் இப்ப காமிச்சேன். மை டைரக்ட்ல நீங்க பார்க்கும்போது அதுவும் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் தான். எதெல்லாம் ரீபர்த் அவங்களுக்கு கிரியேட் 8 ஐடி அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த 8 ஐடியுமே இங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனாவே காமிக்கும் எல்லாமே பாருங்க. சோ இவங்க எல்லாம் வந்து 2வது லெவல் 3வது லெவல் அந்த மாதிரி இருக்காங்க. என்னுடைய வித்யா பாபு அப்படின்ற ஐடி பாருங்க, 8 ரீபர்த் வந்திருக்கு. அந்த 8மே எனக்கு ஃபர்ஸ்ட் லைனா காமிக்கும். அப்போ 9 ஐடி பாருங்க, இங்க பாருங்க ராதா அப்படின்றவங்களுக்கு 8 ரீபர்த் வந்திருக்கு, 8மே எனக்கு ஃபர்ஸ்ட் லைன். அப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லைனுக்கும் எனக்கு வந்து 12,200 ரூபாய் எனக்கு அந்த ஸ்பான்சர் இன்கமும் வந்துட்டு. சோ எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேமெண்ட் கேஒய்சி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சருக்காக. நெக்ஸ்ட் இபின் மாஸ்டர் பாருங்க, உங்களுடைய பின்னை வந்து நீங்க வந்து பை பண்றீங்க, யாருக்கு நீங்க சென்ட் பண்ணமோ இதுல நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பாருங்க ஒரு இபின் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த பின் வந்து நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒருத்தருக்கு நான் வந்து சென்ட் பண்ணணும். ஒரு 50 பின்னை நான் வந்து அனுப்புறேன்னு வச்சுருக்கேன். அவங்களுடைய ஐடி நம்பர் வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருந்தேன். இங்க பாருங்க ஜெசிந்தா சார்லஸ் அப்படின்றவருக்கு நான் இப்போ வந்து ஒரு 50 பின் அனுப்புறேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் பாருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து 50 பின் வந்துட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அவ்வளவு ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ அவர் வந்துட்டு அவங்களுடைய லீடர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் தேவையோ அந்த 50 பின்ல இருந்து 5 பின் கேட்பாங்க, ஒருத்தர் 10 பின் கேட்பாங்க, ஒருத்தர் 2 பின் கேட்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க டீமுக்கு அவர் வந்து சென்ட் பண்ணிடுவார்.
ரொம்ப சிம்பிளா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்துட்டு ரீபர்த் ஐடி. இது பாருங்க, நான் வந்து 8 ரீபர்த் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ எல்லாமே வந்து லாஸ்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து இங்க வந்து அந்த ரீபர்த்துக்கும் கொடுத்துருப்பாங்க. சோ எல்லாமே சேமா நம்ம வந்து மாத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா லாகின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஐடி வந்து ஓபன் பண்றேன். லாக் அவுட் பண்றேன் டாப் ஐடிய. எஸ், ஃபர்ஸ்ட் ஐடியில பாருங்க, நான் வந்துட்டு எவ்வளவு வந்து வாங்கியிருக்கேன். ஹெல்ப் அண்ட் போறேன், ரிசீவ் ஹெல்ப் போறேன். ஃபர்ஸ்ட் ஐடியில 7,500 ரூபாய் நான் வந்து வாங்கியிருக்கேன். ரீபர்த்ல பாருங்க, சென்ட் ஹெல்ப்ல 4,000 rupees நான் வந்து சென்ட் பண்ணிருக்கேன் இந்த லெவல்ல. சோ அடுத்து எனக்கு என்ன, இந்த சிஸ்டம் வந்து யாருக்கு அனுப்பணும், யாருக்கிட்ட இருந்து நீ வாங்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லுதோ நான் அதை வந்து இமிடியட்டா நான் வந்து ஃபாலோ பண்ணணும். சோ இதை மட்டும் நம்ம செஞ்சா போதும். சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதோ அதை நம்ம பண்ணிட்டாலே போதும். சிஸ்டம் தன் கடமையை செய்து கொண்டே இருக்கிறது, இதுதான் உண்மை. நாம அதை ஃபாலோ பண்ணிக்கினா போதும். சோ இதை எப்படி நம்ம வந்து ஓபன் பண்ணோம், மத்த அனலைஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம லைஃபை நாமளே அனலைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ 100%ல 200% கேரண்டி அப்படின்றதுதான் உண்மை. இந்த ஒவ்வொரு ரீபர்த்லயும் எனக்கு வந்து பாருங்க, இந்த ரீபர்த் அந்த அந்த ரீபர்த்துக்குள்ள ரீபர்த் வந்து இருக்கு பாருங்க. இந்த ரீபர்த் -1 அதையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுக்குமே எனக்கு வந்து நான் இதையும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன் நிறைய ப்ராஜெக்ட்ல. பட் ஆனா இன்னைக்கு உண்மையா அனுபவிச்சுட்டு இருக்கேன். சார் உங்களுக்கு நான் பணம் அனுப்புனேன் சார், சார் சொல்லுங்க சார் எந்த ஐடிக்கு சார் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சென்ட் ஹெல்ப், ஹெல்ப் ஹேண்ட்ல போறேன். ரிசீவ் ஹெல்ப்ல வந்துட்டு எனக்கு 2,000 rupees வந்து வந்தது. சென்ட் ஹெல்ப்ல எவ்வளவு பண்ணிருக்கேன், 2,500 பண்ணிருக்கேன். அந்த 1,000 rupees விட்டுருங்க. அப்போ வந்து 1,000 rupees நம்ம முதல்ல நம்ம பண்ணது. அப்போ 1,500 நான் வந்து அனுப்பிட்டேன். 500 என்னுடைய ப்ராஃபிட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சோ இதுதான் நெக்ஸ்ட். அப்போ ஒவ்வொரு ஐடியிலயும் எனக்கு வந்து இன்கம் வந்துட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டாப் ஐடியில நான் வந்து முதல்லயே வந்ததுனால எனக்கு அந்த சீனியாரிட்டி பிரகாரம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த 8 ஐடியும் நான் வந்து வெயிட்டிங்ல இருக்கேன். ஒவ்வொரு ஐடியும் எனக்கு அந்த சீனியாரிட்டி எல்லாரும் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அடுத்து இன்னொரு 1.5 லட்சம், இன்னொரு 1.5 லட்சம் அந்த மாதிரி வந்துட்டே இருக்க மாதிரி ரீபர்த்துக்குள்ள. அப்போ அடுத்த வருஷம் எல்லாம் இந்த ரீபர்த் ஐடியா பாக்குறதே என் வேலையா இருக்கு. நான் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் ஸ்கூல் வந்து நான் வந்து ஓபன் பண்ணிருக்கிற மாதிரி. என்னுடைய அதாவது எந்திரன் படத்துல வந்துட்டு ரஜினி வந்து ஒரு ரோபோட் வந்து ரஜினியா அந்த ரோபோட்டா உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ரொம்ப பொறுமையா கவனமா யாரெல்லாம் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ட்ல நம்பி இந்த சிஸ்டம் என்னென்னலாம் சொல்லுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்த வருஷம் நீங்க பிஸி ஆயிடுவீங்க. 2-3 பேருக்கு நீங்க சிஸ்டம் ஒர்க் கொடுத்து அவங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரி தான் உங்க வாழ்க்கையே இருக்க போகுது அப்படின்றதுதான் உண்மை. 2வது வருஷம் அப்ப என்ன நடக்கும், 3வது வருஷம் என்ன நடக்கும்னு அருமையா நம்ம பாக்கியராஜ் சார் வந்துட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இத வந்து அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்க, ஒர்க்க கொடுங்க. கண்டிப்பா 100% உங்களுக்கு சொத்தா கிரியேட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த இது வந்து நம்ம பார்ப்போம். நம்ம வந்துட்டு டாப் ஐடிக்கு போயிடுவோம். அடுத்து சார் நான் வந்துட்டு இப்ப டாப் ஐடியில இந்த 1.5 லட்சம் வாங்கிட்டேன். இப்போ அது வந்து வெளியே வந்துருச்சு. இப்ப அடுத்தடுத்து ரீபர்த்துக்குள்ள வருதுன்னு சொல்றீங்க. அப்ப டாப் ஐடி அவ்வளவுதானா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அப்போ டாப் ஐடியில என்ன நம்ம நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்பான்சர் ஹெல்ப் இருக்கு இல்லையா, அப்போ 8 ரீபர்த்துக்கு உண்டான ஒவ்வொரு ரீபர்த்துக்கு உண்டான ஸ்பான்சர் இன்கமும் அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும். அப்போ 12,500 ரூபாய் நமக்கு, எக்ஸ்கியூஸ் மீ, 12,500 ரூபாய் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு ரீபர்த்துக்கும் கிடைக்கும். அதெல்லாம் எங்க வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னா உங்க டாப் ஐடிக்கு தான் ரிசீவ் ஆகும்.
அப்ப டாப் ஐடியில உங்களுக்கு இன்கம் வந்து ரெகுலர் இன்கமா அன்னைக்கு வந்து மாறிடும். அப்ப அந்த டாப் ஐடி நீங்க உங்க ஒர்க் பண்ணதுக்கு உண்டான ஸ்பான்சர் இன்கம் ரெகுலரா அந்த 8 ரீபர்த்தும் மறுபடியும் 8 ரீபர்த் மறுபடியும் 8 ரீபர்த் ஒவ்வொரு அப்ப வந்து பாருங்க 8 16 34 68 500 சாரி 128 256 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப நீங்க இந்த ஐடியில இருக்கிற வர அந்த ஸ்பான்சர் இன்கம் எல்லாமே உங்க டாப் ஐடிக்கு தான் கிடைக்கும். அப்போ டாப் ஐடியும் நீங்க வந்து ரெகுலரா நீங்க அதையும் பார்க்க வேண்டியதா வரும். அதுதான் நெக்ஸ்ட். மத்ததெல்லாம் ரீபர்த்லாம் உங்க பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு வர இன்கம். ஓகே, நெக்ஸ்ட். டாப் ஐடிக்கு மட்டும் மினிமம் 2 பேரை கொடுத்தா போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆனா அந்த ரீபர்த் ஐடிக்கு எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை. டாப் ஐடியில 2 பேரை கொடுத்துட்டு அவங்கள டூப்ளிகேட் பண்ண வச்சா போதும். நல்ல நபர்களை கொண்டு வந்து க்ரௌட வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ற 2 பேரை நீங்க கிரியேட் பண்ணாலே போதும், உங்க லைஃப் வெல் செட்டில் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரீபர்த் ஐடி நம்ம பார்த்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு 1000 ரூபாயில இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து உருவாகுது அப்படின்னா இது வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்ட்லயே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வெர்ஷன் 2 வந்து கிரிப்டோ வந்து நமக்கு ஆகஸ்ட் 15 இருக்கு. அது இன்னும் மேஜிக் நமக்கு வந்து நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் மேக்சிமம் 1 or 2 இயர்ஸ்ல கோடீஸ்வரனா ஆவறது 100% உறுதி அப்படின்றதுதான் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்து நமக்கு வந்து அந்த அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மூலயமா இந்த டொனேஷன் கான்செப்ட் இந்தியால மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா போகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு கிரிப்டோலயா என்ட்ரி பண்ணி ரொம்ப அழகா தெளிவா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருக்கவங்க எல்லாருமே லக்கி அண்ட் பிளஸ்டு பீப்புள் தான் சொல்லுவேன். இதுதான் 100% உண்மை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த மிஸ்டர் ராமலிங்கம் சாருக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெர்ஷன் 2 அந்த சேஃபால் வேலெட்டை மட்டும் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் டைரக்டா ஒரு ஜூம் இன்னொரு போன்ல நான் வந்துட்டு அப்படியே நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே, கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் கொஞ்சம் இது வந்து தெரியுதா பாருங்க. ஜிகே சாமி சார் தெரியுது சார். ஓகே தெரியுது சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு வந்து கிரிப்டோல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட இருந்து நமக்கு கிரிப்டோனுடைய நாலேஜ் அந்த யூஎஸ்டிடி செட்டர் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கிரிப்டோல ஒரு மனுஷர் உள்ள இன்னைக்கு வந்து லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னா அது கிரிப்டோல மட்டும்தான் அப்படின்றது இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வெர்ஷன் 2 மூலயமா நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதுக்குண்டான வேலெட்டை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றது டீடைல்ஸ் நான் வந்து இப்போ வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அற்புதமான லீடர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து கேட்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் பாருங்க, அடுத்து நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்புறம் நீங்க வந்து என்னென்னலாம் டவுட் இருக்கோ நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் போறேன். பிளே ஸ்டோர்ல மேல சேஃபால் SAFETAL சேஃபால் டைப் பண்றேன். ஸோ கொஞ்சம் ஷேக்கிங் இருந்தா கொஞ்சம் பார்த்துங்க, கொஞ்சம் கவனிங்க. சேஃபால் வேலட் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ யாராவது நீங்க சேஃபால் வேலட்டை யாராவது கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்களும் அப்படியே கூடவே வரலாம். ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னாவே போதும். எதுவுமே தெரியாத நபர் கூட இதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஓபன் பண்றேன். ஓகே, ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல ஐ ரீட் அண்ட் அக்செப்டட் இயர் லாஸ்டா வந்து கீழே இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம ஜஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் நம்ம கொடுத்துட்டு அந்த ரவுண்ட் டிக் கொடுத்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டோம் அப்படின்னா
ஒரு 6 நம்பர் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கறதுக்கு கேட்கறாங்க. ஸோ இதுல நான் வந்து 1 2 3 4 5 6 கொடுக்குறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கறாங்க. 1 2 3 4 5 6. ஓகே, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுன்னா நீங்க கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டார்ட் சேஃப் ஃபால் ஜர்னி. ஓகே, அதை நம்ம டச் பண்ணும்போது சாஃப்ட்வேர் வேலட் அண்ட் ஹார்ட்வேர் வேலட். நமக்கு தேவையானது ஒன்லி சாஃப்ட்வேர் வேலட் மட்டும்தான். சாஃப்ட்வேர் வேலட் நான் டச் பண்றேன். இந்த இடத்துல கிரியேட் நியூ வேலட் மட்டும்தான் நம்ம வந்து டச் பண்ணணும். ஆல்ரெடி யாராவது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு வேலட்ல நீங்க வந்துட்டு இந்த இடத்துல பை மெமனிக் பர்ச்சேஸ் அப்படின்ற இதுல வந்து நீங்க போகும்போது அந்த ட்ரஸ்ட் வேலட்ல நீங்க 12 வேர்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இதுல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க வேலட்டை வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட 12 வேர்ட்ஸ் இருக்குன்னா நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிரியேட் நியூ வேலட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நான் வந்து கொடுத்த அந்த 6 நம்பரை வந்து இதுல கொடுக்குறேன். இந்த இடத்துல மேல வந்துட்டு என்டர் நேம். ஓகேங்களா, இந்த இடத்துல டச் பண்ணிட்டு என்னோட நேம் பாபு என் கொடுக்குறேன். கண்டினியூ. இந்த இடத்துல பேக்கப் டு கூகுள் டிரைவ் அண்ட் பேக்கப் மேனுவலின்னு இருக்கு. இப்ப நாம வந்து பேக்கப் மேனுவலி நம்ம வந்து போக போறோம். டச் பண்ண அடுத்த செகண்ட் வந்து இந்த 12 வேர்ட்ஸ் நமக்கு வந்து ஷோ ஆகுது. இந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, சைட்ல எடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க அவங்க. சரிங்களா, அப்போ இந்த பேக்கப் இந்த 12 வேர்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஓகே, இந்த 12 வேர்ட்ஸ நம்ம ஒரு நோட்ல வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யாருமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. இன்னொரு போன்ல நம்ம வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாலும் நம்ம இமிடியட்டா அதை வந்து டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிட்டு நம்ம ஒரு நோட்லயோ இல்ல, நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் இதோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 10 ரூபாய் பாண்டு பேப்பர், ஒரு இல்லைன்னா 20 ரூபாய் பாண்டு பேப்பர், இல்லாம எந்த பாண்டு கிடைக்குதோ அதை வாங்கி இந்த 12 வார்த்தையும் 1 2 3 போட்டு நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா இது ஒரே ஒரு எழுத்து நீங்க மிஸ் பண்ணாலுமே நீங்க ரிகவர் பண்ண முடியாது. இப்போ பாஸ்வேர்டு ஏதாவது நம்ம அடுத்த வேற ப்ராஜெக்ட்ல எல்லாம் நம்ம வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுப்போம். பட் இங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ யாருக்கையும் நம்ம கேட்கவும் முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 12 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க டிஜிட்டல் சொத்தோட முக்கியமான ஒரு கீ அப்படின்னா இதுதான். சரிங்களா, இப்போ பை சான்ஸ் இந்த போன் ஏதாவது எனக்கு வந்து கீழே வந்து கரப்ட் ஆயிடுது, உடஞ்சிடுது அப்படின்னா, ஓப்பனே ஆகல அப்படின்னா, அப்போ இந்த 12 வேர்ட்ஸை நான் நோட்ல எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னொரு போனை வாங்கி நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முதல்ல. அந்த பை மெமனிக் பர்ச்சேஸ் அப்படின்றது அதுல வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேலட் வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். சாரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் நான் இங்க ஷேர் பண்றதுல எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து அசெம்பிள் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்க, இந்த அசெம்பிள் பண்றத நான் வந்து அப்படியே ரேஞ்ச் நெக்ஸ்ட் போயிட்டோம் அப்படின்னா, ஒரே நிமிஷம். இது தெரியுதுங்களா நான் காமிக்கிறது? கிளியர் சார், கிளியர். இப்ப நான் அசெம்பிள் பண்றது தெரியுதா? இல்ல இல்ல சார், இல்ல சார். ஸ்கிரீன்ஷாட் தான் தெரியுது. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது தான் தெரியுது இல்லையா? ஓகே, நான் அதை பார்த்துட்டு பண்ணணும். ஒரே நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிடுறேன், அதுக்கு அடுத்து அது மறுபடியும் எடுத்துறேன். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு இதுதான். அந்த 12 வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரேண்டமா கொடுத்துருப்பாங்க. நான் முதல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததை கரெக்டா நான் வந்து அசெம்பிள் பண்ணணும். அப்பதான் வெரிஃபை பண்ண முடியும். இப்ப நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு நான் போயிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன், அதை அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஹேல் பிஆர்ஐடி நீங்க வந்துட்டு இமிடியேட்டா நீங்க அதை நோட்ல வந்து எழுதிடுங்க. நார்மல் ஸோ லைனா அந்த 12 வேர்ட்ஸ் அப்படியே இதுல பார்த்து ஜஸ்ட் டச் பண்ணா போதும்.
ஓகே ஓகே, நான் வந்துட்டு கரெக்டா இப்போ அசம்பிள் பண்ணிட்டேன். அதை பார்த்து இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்றேன். இங்க டச் பண்றேன். ஓகே, ஸ்டார்ட் யூசிங் வேலட். ஸோ பாருங்க, வேலட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையானது பிஎன்பி மட்டும்தான். மற்ற காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான காயின்ஸ் தான் இதுல கொடுத்துருக்காங்க. பட் இதை பத்தின நாலேஜ் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வர யூஎஸ்டிடில வர இன்கம்ல நம்ம எந்தெந்த காயின் எல்லாம் நம்ம வந்து டிஜிட்டல் சொத்தா நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ட்ரைனிங்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த பிடிசி அப்படின்றது இன்னைக்கு வந்து $63,000 வந்து போயிட்டு இருக்கு, ஒரே ஒரு டாலர். சிம்பிளா உங்களுக்கு அடுத்த செக்ஷன்ல உங்களுக்கு இதோட அவேர்னஸ் வந்து கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் வேல்யூ வந்து இன்னைக்கு இது வந்து வேற உலகம். எப்படின்னா, இந்த உலகத்துல யாரெல்லாம் கரெக்டா இதை டிராவல் பண்றாங்களோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சத்தியமா ஜெயிச்சிருவாங்க இந்த டைம்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சோ கிரிப்டோன்றது மிகப்பெரிய ஃபியூச்சர். இதை யார் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களோ அப்பதான் வந்து சேஃப். இன்னொருத்தரை நம்பி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது சேஃப் கிடையாது. சோ நிறைய பேர் ஏமாந்து இருக்காங்க. பட் கிரிப்டோ ஏமாத்தல, மனிதர்கள் தான் ஏமாத்தி இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். சோ நம்ம இப்போதைக்கு நமக்கு இந்த பிடிசி வேண்டாம், இதை வந்து அப்படியே ஹைட் பண்ணிடுவோம். இதை வந்து நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா இங்க ஹைடு வருது பாருங்க, அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது போயிடும். ஸோ பிஎன்பி நமக்கு வேணும், அதை எதுவுமே நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாது. ஹைட். அடுத்து எத்தீரியம், இப்போதைக்கு நமக்கு எதுவுமே வேண்டாம். சேஃபாலோட காயின் டிஆர்எக்ஸ் ட்ரான் இது. ஓகே, இப்போ வந்து பிஎன்பில நமக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க Web20ல பினான்ஸோட காயின். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு யூஎஸ்டிடில நமக்கு வந்து Web20ல வேணும். இப்போ நான் வந்து அதை டைப் பண்றேன். மேலேயே சர்ச் பாக்ஸ் இருக்கு, ஜஸ்ட் USDT டைப் பண்ணிட்டு நீங்க இந்த கீபேடை ரிமூவ் பண்ணீங்கன்னா ஆட் யூஎஸ்டிடின்னு இருக்கும், அதை நம்ம டச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நிறைய யூஎஸ்டிடியோட கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்கும். எல்லா ட்ராக்லயும் இருக்கும். TRC20 இருக்கும், ERC20 இருக்கும், எத்தீரியம் இருக்கும், பாலிகன் இருக்கும். இது எல்லாமே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ அப்போ ஆனா ஒவ்வொரு யூஎஸ்டிடிக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு எங்க மாமா வீடு இருக்கு, அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். எங்க அத்தை வீடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். எங்க மாமனார் வீடு, இப்போ வந்துட்டு எங்க அக்கா வீடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அப்போ எங்க அக்கா வீட்டுக்கு அனுப்புற அட்ரஸ எங்க மாமா வீட்டுக்கு நான் வந்து அந்த அட்ரஸ மாத்தி அக்காவுக்கு அனுப்ப வேண்டியதை இதுல அனுப்பிடலாம் அப்படின்னா போகுமானா போவாது. சோ அதே மாதிரிதான் எந்த ட்ராக்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்தந்த ட்ராக்கை நம்ம கண்டுபிடிச்சு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னாவே போதும். அப்போ நமக்கு இந்த இடத்துல பிஎன்பி ஸ்மார்ட் செயின் தான் நமக்கு தேவை. அப்ப இதுல ஆல் கொடுத்துருக்காங்க, அதனால ஆல் வந்து எல்லா யூஎஸ்டியும் காமிக்குதுங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்ன? பிஎன்பி ஸ்மார்ட் செயின். சோ இதை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூஎஸ்டிடி முதல்ல வந்துடும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க. அப்போ ஆல் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எதை டச் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது டவுட் ஆயிடும். பாருங்க, 4வது இடத்துல இருக்கு. பட் ஆனா பை சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணி டச் பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கே வேற, உங்களுக்கு அந்த பணம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. வேற ட்ராக்ல, அதாவது அந்த கொரியர்ல நம்ம அட்ரஸ மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னு தப்பாதான் போய் சேரும், நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வராது. சோ அதே மாதிரிதான் இந்த ட்ராக்கை கரெக்டா நீங்க யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாத்துக்கிறீங்களோ, அதுதான் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ, அது உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் நடக்காது. சோ இது எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜில வந்து இயங்குது. ஒரே ஒரு டிராப் தப்பு கூட நடக்காது. சோ அதுதான் இன்னைக்கு வேர்ல்டே இதை வந்து நம்பி இருக்கு. சோ அப்போ பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நமக்கு கொடுத்த ட்ராக்கை டச் பண்ணும்போது முதல்ல ஃபர்ஸ்டே காமிக்குது. அதை நம்ம பிளஸ்ல டச் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிடும். இப்போ பேக் வரலாம். பேக் வந்தோம் அப்படின்னா இந்த யூஎஸ்டிடி நமக்கு வந்து ஆட் ஆயிடும். இந்த இடத்துல யூஎஸ்டிடி சர்ச் பாக்ஸ்ல இருக்கிற யூஎஸ்டிடியை நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பிஎன்பி நமக்கு வந்து வந்துடும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நமக்கு தேவையான 2 யூஎஸ்டிடியும் பிஎன்பியும் வந்துச்சு. யூஎஸ்டிடில நம்ம வந்து இந்த இது டொனேஷன் கான்செப்ட் $51 தான் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். நம்ம எதுக்கும் $1 அதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பேலன்ஸ் உங்களுக்கு அதுலயே தான் இருக்கும்.
பிஎன்பில வந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றவங்களுக்கு கமிஷன் வந்து அதுல இருந்து கேஸ் ஃபீஸ்னு சொல்லுவாங்க, அதுல எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை டச் பண்றேன். யூஎஸ்டிடி ரிசீவ் நம்ம வந்து பண்றோம். ரிசீவ் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் இது வரும், ஸ்கேனர் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணலாம்னா இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். ஓகே, 1 மினிட். இதுல ஒரு நிமிஷம். ஓகே, 2 கையில புடிச்சுதான் பண்ண முடியும், போனை வச்சுட்டு தான் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதுல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர்ல காப்பி இருக்கு இல்லையா, இந்த காப்பி நீங்க டச் பண்ணும்போது காப்பி ஆயிடும். காப்பின்னு வந்துச்சு. ஸ்கிரீன் எதுக்காக எடுக்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க காப்பி பண்ணதும் அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கீழே அந்த ஸ்கேனர் கீழே இருக்கு பாருங்க ஒரு அட்ரஸ், அதுவும் சேம் அப்படின்னு எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் 2 அட்ரஸும் கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு நான் ஈஸியா டெலிவரி பண்ணுவேன். அதுக்காக நான் சொன்னேன். சோ எல்லாருக்கும் கன்ஃபார்மா இருக்கிறதுக்காக நீங்க அந்த ஸ்கிரீன் கூட எடுத்து அனுப்பலாம். அப்படி இல்ல நீங்க ஷேர் கூட பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட் வரல அப்படின்னா அந்த ஷேர் பண்ணலாம். ஸோ டைரக்டா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து போயிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காப்பி பண்ண அட்ரஸ் நீங்க வந்து சென்ட் இது கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ இந்த போன்ல வாட்ஸ்அப் ஓபன் ஆகல எனக்கு. ஸோ இதை நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து அனுப்பிடலாம். அதை வந்து நான் வந்து என்னுடைய போன்ல நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்றோம், போயிடும். ஒரே நிமிஷம், சாரி. ஓகே, இந்த ரிசீவ் அட்ரஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த இடத்துல ரிசீவ் நம்ம டச் பண்ணும்போது இது வருது. இந்த ஸ்கிரீன்ஷாட் இப்படி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் காப்பி பண்றோம். இந்த காப்பி பண்ணதை இமிடியட்டா நான் வந்து இங்க பேஸ்ட் பண்ணி நம்ம யாருக்கு அனுப்பணுமோ பேஸ்ட் பண்ணி இதை அனுப்பிடலாம். ரெண்டாவது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்த அதையும் நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதையும் அனுப்பிடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க அட்ரஸும் அனுப்பியிருக்கு, இந்த ஸ்கேனரும் அனுப்பியிருக்கு. இந்த அட்ரஸ் தானா அப்படின்றது எனக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆகும்னா, இந்த ஸ்கேனரை ஓபன் பண்ணி கடைசியா பாருங்க 16C9. ஓகே, அதுலயும் நான் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லா செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ 16C9. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் ஒரு 4 எழுத்து நம்ம பார்த்துக்கலாம், 0x92. ஓகே, அப்போ 100% இதுக்கு பணத்தை நம்ம அனுப்பலாம். கரெக்டா போய் அவங்களுக்கு சேர்ந்துடும். ஒரே ஒரு டிராப் அளவு கூட தப்பு நடக்காது. அப்போ எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணது தப்பா இருக்கு, இந்த ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணது தப்பா இருக்குன்னு நான் பணம் அனுப்ப மாட்டேன். அந்த டாலர் மட்டும் சென்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா போய் சேராது. அதுக்காக தான் ஸ்கிரீன்ஷாட் கேட்குது. ஓகே, அப்போ வந்துட்டு இமிடியட்டா சார் அந்த ஸ்கேனர்ல தப்பா இருக்கு, நீங்க காப்பி வேற ஏதோ காப்பி பண்ணிருக்கீங்க, டச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல நம்ம ஒரே ஒரு 10 சென்ட் கூட மிஸ் ஆகாது, 10 பைசா கூட மிஸ் ஆகாது, நம்ம கரெக்டா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே ஒரு வேர்ல்டு வைடு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஒரே ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது. பிளாக் செயின் டெக்னாலஜில இயங்கிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ சென்ட்ரலைஸ் அண்ட் டீசென்ட்ரலைஸ பத்தியும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அவேர்னஸ் கொடுப்பாங்க. அதை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுலயே நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ சேஃபால் வேலட் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்துட்டு ரிசீவ் நான் வந்து பார்த்துட்டு நான் இந்த இடத்துல நான் போய் என்ன பண்றேன், சென்ட் அனுப்புறேன். இப்ப எனக்கு அனுப்பிட்டான். இங்க இந்த இடத்துல போயிட்டு ஓகே, யாருக்கு அனுப்பிட்டேன்னு தெரியலையே. ஓகே, இங்க பாருங்க, காப்பி பண்ணிக்கிறேன். இமிடியட்டா நான் வந்து சென்ட் பண்றேன். அப்போ யூனிவர்சிட்டி ரிசீவ் நான் வந்து அப்பயே டச் பண்ணா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்தது. இப்ப நான் சென்ட் அனுப்புறேன். அப்ப ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அதை காப்பி பண்ணத இந்த இடத்துல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த கிரீன் கலர் பேஸ்ட் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணாலே பேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி அமௌண்ட் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இடத்துல நீங்க வந்து டைப் பண்ணக்கூடாது, ஏன்னா கமிஷனோட சேர்த்துதான் கீழே இருக்கிற பாக்ஸ்ல தான் நீங்க வந்து டைப் பண்ணணும். இப்போ $51 நான் டச் பண்ணேன் அப்படின்னா 0.0 அதாவது 51.03 அப்படின்ற கமிஷன் வந்து அவங்க அது வந்து சேர்த்து கமிஷனோட சேர்த்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. சோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த இது போயிடும். ஓகே, இப்ப இந்த இடத்துல சென்ட் ரிசீவ் நம்ம வந்து பார்த்தோம்.
ஸோ வேலட் வந்து கிரியேஷன் அவ்வளவுதான், சென்ட் ஹெல்ப் எல்லாமே இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெடியா இருக்கு. என்ன அப்படின்னா அற்புதமான லீடர்ஸ் கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எல்லாருமே வந்து 15 மினிட்ஸ் 2 செக்ஷன் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ